இந்த காணொலியில் ஒரு மனுஷனோட மண்டையோட்டில் அவனோட தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கும். அந்த தலையெழுத்து தான் அந்த மனிதனோட ஆயுள் என்னன்றதை தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு ஐயா சொல்லியிருப்பாங்க. இது உண்மையானு பார்த்தா இவங்க சொன்னதுல பாதி சரி பாதி தப்பு. எது சரி எது தப்பு? மனுஷனோட மண்டை ஓட்டுக்கும் அவனோட ஆயுள் காலத்துக்கும் உண்மையாவே ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பிறந்த குழந்தையோட உச்சந்தலையை தொடக்கூடாது, ரொம்ப அது மென்மையா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன்? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தடயவியல் துறையில இது எப்படி பயன்படுது? இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு போவாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு பிறந்த குழந்தையோட உடம்புல கிட்டத்தட்ட 300 எலும்புகள் இருக்கும். ஆனா அதுவே வளர்ந்து ஒரு அடல்ட்டான ஒரு மனிதனுடைய உடம்புல 206 எலும்புகள் தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோட உடம்புல உள்ள எலும்புகள் எல்லாம் இணைஞ்சிருக்காது, எல்லாம் தனித்தனியா இருக்கும். அதுல அந்த தனித்தனியா இருக்கிற இடத்துலலாம் பல எலும்புகள் கார்டிலேஜ்னு சொல்லப்படுற குருத்து எலும்புகளால் ஆனதா இருக்கும். இந்த குருத்து எலும்புகள்லாம் காலப்போக்கில் அப்படியே ரீப்ளேஸ் ஆகி எலும்புகளா மாறி வளர்ச்சி அடைஞ்சு ஒரு எலும்பு இன்னொரு எலும்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே எலும்பா மாறும். இப்படி 2-3 எலும்புகள் ஃபியூஸ் ஆகி ஒரே எலும்பா மாறுறதுன்றது ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசுல தான் நடக்கும். அதனாலதான் பிறந்த குழந்தையோட உடம்புல எலும்புகள் அதிக எண்ணிக்கையிலையும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் எலும்புகள் கம்மியான எண்ணிக்கையிலையும் இருக்கு. இந்த எலும்புகள் இணைகிற ஒரு காலகட்டம் மாறும்னு சொன்னா இல்லையா? உதாரணமா மண்டையோட்டோட தனித்தனியா இருக்கக்கூடிய குழந்தைக்கு தனியா இருக்கக்கூடிய எலும்புகள் சேர ஆரம்பிக்கிறது 3வது மாதத்திலிருந்து 9வது மாதத்துக்குள்ள ஆரம்பிக்கும். அது 18வது மாதத்துக்குள்ள முழுசா சேர்ந்து முடியும். அதுவே இந்த கார்டிலேஜா இருக்கிறது முழுசா எலும்பா மாறுறதுக்கு 2லிருந்து 3 வயது வரைக்கும் ஆகலாம். உடம்போட மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பெரும்பாலான எலும்புகள் எல்லாம் ஒரு மனிதனோட டீனேஜ் பருவத்தோட முடிவுல தான் முழுசா இணைஞ்சு முடியும். பிறந்த குழந்தையோட உச்சந்தலையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்த நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த இடம் ஸ்ட்ராங்கா இல்லாம அப்படியே சாஃப்டா மென்மையா துடிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு மனிதனோட மண்டையோடு 22 தனித்தனி எலும்புகள் சேர்ந்து உருவானதுதான். அதுல 8 கிரானியல் போன்ஸ். இந்த கிரானியல் போன்ஸ் தான் மூளையை பாதுகாக்கக்கூடிய அந்த மண்டையோட்டோட மேல் பகுதி. மீதி 14 ஃபேசியல் போன்ஸ், இந்த முகத்துல உள்ள எலும்புகள். இதெல்லாமே குழந்தையா இருக்கும் போது சேராம தனித்தனியா தான் இருக்கும். வளர வளரதான் சேர ஆரம்பிக்கும். அதுலயும் குறிப்பா பிறந்த குழந்தைக்கு மண்டையோட்டுல இடைவெளி சில இடங்கள்ல மட்டும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த அதிகமான இடைவெளி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஃபாண்டனல் அப்படின்ட்டு பேரு. இந்த ஃபாண்டனல் பிறந்த குழந்தையோட தலையில ஒரு 4 இடங்கள்ல இருக்கும். ஆன்டீரியர் ஃபாண்டனல், போஸ்டீரியர் ஃபாண்டனல், ஃபீனாய்டு ஃபாண்டனல், மாஸ்டாய்டு ஃபாண்டனல். ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் இப்படி மண்டையோட சேராம இருக்குன்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களோட அந்த பெரிய தலையால அதுங்க பிறக்கும் போது அந்த குறுகிய பகுதி வழியா அதுங்க வெளியில வர்றது ரொம்ப சிரமமாயிடும். அப்படி அந்த குறுகிய இடைவெளி வழியா அந்த மண்டையோடு வெளியில வரணும்னா அந்த மண்டையோடு ஸ்ட்ராங்கா இல்லாம பிளெக்சிபிளா வளைஞ்சு கொடுக்க தன்மையோட இருக்கணும். அதனாலதான் இந்த இடைவெளி அந்த எலும்புகள்லாம் சேராம இருக்கு. அப்போ அது வெளியில வரும்போது அது வளைஞ்சு கொடுத்து கொஞ்சம் குறுகி சுலபமா வெளியில வரதுக்கு அது வழிவகுக்கும். அதுக்கப்புறம் பிறந்த குழந்தையோட மூளை கடகடன்னு வளர்ச்சி அடையும் போது அந்த மூளையோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மண்டையோடும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும், விரிவடையணுன்றதுக்காகவும் இப்படி இருக்கு. இது மண்டையோட்டுல மட்டும் இல்லாம உடம்புல உள்ள எல்லா எலும்புகளுமே இப்படி ஒன்னோட ஒண்ணு சேராம பிளெக்சிபிளா இருக்கிறதுனாலதான் குழந்தையால அந்த ஒரு சின்ன குறுகிய பாதை வழியா உடம்ப வளைச்சு நெளிச்சு சுலபமா வெளியில வர முடியுது. இந்த பகுதி இவ்வளவு மென்மையா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையோட இருந்துச்சுனாலும் உள்ள இருக்க மூளையை பாதுகாத்தாகணும் இல்லையா? அது ஒரு முக்கியமான உறுப்பு இல்லையா? அதனால அந்த நேரத்துல கூட அது நல்ல ஸ்ட்ராங்கான டஃப்பான ஃபைப்ரோஸ் மெம்பரேனால ஆயிருக்கும். அதனால அந்த குழந்தையோட பெற்றோர்களோட ஜென்டிலான அதை ஹேண்டில் பண்றதுக்கான தொடுதல்லாம் அதை பெருசா பாதிச்சிடாது. இப்படி தனித்தனியா இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் காலப்போக்கில் ஒன்னா சேர்ந்து வளர்ந்து ஒன்னுத்தோட விளிம்புக்குள்ள இன்னொன்னு நுழைஞ்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்க, ஒரு கடுமையான வலிமையான ஒரு இணைப்பை உருவாக்கும். இந்த இணைப்பு நல்லா சிக்கலா அதே நேரத்துல நல்ல கடினமா இருக்கனாலதான் அந்த மண்டையோடு கடினமான ஒரு பகுதியா மாறுது. இப்படி ஒரு எலும்போட விளிம்புக்குள்ள இன்னொரு எலும்பு நுழைஞ்சிருக்க இந்த பகுதி பாக்குறதுக்கு தையல் போட்ட மாதிரி இருக்கனாலதான் இதுக்கு கிரானியல் சூச்சர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கிரானியல் சூச்சர்ஸ் தான் நம்ம ஆளுக தலையெழுத்துன்னு சொல்றாங்க. இந்த கிரானியல் சூச்சர்ஸ்ல இடையில அது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதியில ஸ்ட்ராங்கான ஃபைப்ரோஸும் எலாஸ்டிக் டிஷ்யூஸும் சேர்ந்து அந்த 2 எலும்புகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இணைச்சு பிடிச்சிருக்கும். இந்த கிரானியல் சூச்சர்ஸ் ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் முழுக்க வளர்ந்துகிட்டே எல்லாம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அதோட வளர்ச்சி நின்றும், அதோட அந்த இணைவு நின்றும். அதே மாதிரி மண்டையோட்டில் இருக்கக்கூடிய எல்லா சூச்சர்ஸும் ஒரே நேரத்துல இணைஞ்சு ஒன்னாலாம் உருவாகாது. ஒவ்வொன்றுத்தோட காலகட்டமும் ஒவ்வொரு சூச்சர்ஸோட காலகட்டம் கூட இணையக்கூடிய காலகட்டம் கூட மாறுபடும். இது தனித்தனி மனிதர்களுக்கு கூட மாறுபடும். இப்படி மென்மையா இருக்கக்கூடிய 2 எலும்பு ஃபியூஸ் ஆகி ஹார்டா மாறக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு ஆசிபிகேஷன் அப்படின்னு பேரு. நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு அடல்ட்டோட தலையில சாகிட்டல் சூச்சர்ஸ், கரோனல் சூச்சர், லாம்டாய்டு சூச்சர்ஸ் அப்படின்ட்டு சில வகையான சூச்சர்ஸ் இருக்கு. இது எல்லாம் வெவ்வேறு வயது காலகட்டத்துல தான் இணையும். சரி, இப்ப இந்த கிரானியல் சூச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரியே மண்டையோட்டோட அடிப்பகுதியில பேஸ்ல ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. இது ஸ்பீனாய்டு எலும்பையும் ஆக்சிபிட்டல் எலும்பையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. இது கார்டிலேஜஸால குருத்தெலும்பாலான ஒரு தற்காலிகமான பகுதி தான். இது மண்டையோட்டுக்கு அடியில மையத்துல ஆன்டீரியர் ஸ்பீனாய்டு போனுக்கும் போஸ்டீரியர் ஆக்சிபிட்டல் போனுக்கும் இடையில இருக்கும். இது மண்டையோட்டோட அந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இதுவும் ஒரு மனிதனோட ஒரு குறிப்பிட்ட வயதுல வளர தொடங்கி ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள ஒன்னா இணைஞ்சு முடியும். இந்த ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்டோட இணைவு காலகட்டம் ஆணுக்கும் பெண்ணுக்குமே மாறுபடும். பெண்கள்
பெண்களுக்கு 12 to 13 வயசுல அது இணைய தொடங்கி 17 to 18 வயசுல அது இணைஞ்சு முடியும். ஆண்களுக்கு 14 to 15 வயசுல இணைய தொடங்கி 17 to 18 வயசுல இணைஞ்சு முடியும். இப்ப நம்ம கிரானியல் சூச்சர், ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் ரெண்டு விஷயத்த பார்த்திருக்கோம். ரெண்டையும் வச்சு ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் எத்தனை வயசுல இறந்தாரு, இறந்தப்போ ஒரு வயசு என்ன அப்படின்றத சொல்ல முடியும். அதனால இதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்துவாங்க. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இது மூலமா தெரிய வர முடிவுகள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இந்த ஆய்வுல ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்டையும் கிரானியல் சூச்சரையும் வச்சு சிடி ஸ்கேன் மூலமா ஆய்வு பண்ணதுல ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் வயதை கணிக்கிறதுல ஓரளவுக்கு உதவுச்சு. ஆனா கிரானியல் சூச்சர்ஸ் அந்த அளவுக்கு துல்லியமான முடிவுகளை தரல. முடிவா என்ன தெரிஞ்சுன்னா, இந்த ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் இணையறதுல ஒவ்வொரு நபருக்கு நபர் வயதுல மாறுபாடுகள் இருந்துச்சுனாலும் சின்ன குழந்தைங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் மூலமா வயதை கணிக்கிறதுல ஓரளவுக்கு துல்லியமான முடிவுகள் தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த அளவுக்கு திருப்தி இல்லாத துல்லியத்தன்மையும் பிழை உண்டாகிறதுக்கான அபாயங்களும் அதிகமா இருந்ததுனால கிரானியல் சூச்சர்ஸ் அந்த அளவுக்கு வயதை கணிக்கிறதுல சரியான முடிவுகளை வழங்கல, போதுமான முடிவா இல்ல. இந்த முடிவுகள் எல்லாமே நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன்ல வெளியிடப்பட்டிருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன், வேணும்ன்றவங்க போய் பாத்துருங்க. இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல எப்படி பயன்படுத்தப்படுதுன்றத பார்ப்போம். ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் அழுகிய நிலையில அவரோட உடல் மீட்கப்பட்டாலோ, இல்ல வயதை வெளிப்படையா பார்த்தோன்னே கணிக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே அழிந்த நிலையில மீட்கப்பட்டாலோ, இல்ல எலும்புக்கூறுகள் மட்டுமே கிடைச்சதுனாலோ, அப்ப அந்த நபரோட வயதை கணிக்கிறதுக்கு நிறைய சயின்டிபிக் மெத்தட்ஸை பயன்படுத்துவாங்க. இதுல முக்கியமான சில முறைகள் டென்டல் அனலைசிஸ், பற்களோட வளர்ச்சி மற்றும் தேய்மானத்தை வச்சு வயதை கணிக்கிறது. அடுத்தது ஸ்கெலட்டல் அனலைசிஸ், எலும்புகள் உடம்புல பல்வேறு இடங்கள்ல உருவாகிறதையும் அதுங்களோட இணைவையும் வச்சு வயதை கணிக்கிறது. அடுத்தது கிடைச்சிருக்க சில குறிப்பிட்ட எலும்புகளை எக்ஸ்ரே எடுத்து அதோட தேய்மானத்தை வச்சு, உதாரணமா இடுப்பு எலும்போட தேய்மானம், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு வயது என்னவா இருக்கும்ன்றதை கணிக்கிறது. இல்லைன்னா இன்னும் அக்யூரேட்டான மாலிகுலர் டெக்னிக்ஸ்ல டிஎன்ஏ மெத்திலேஷன் அனலைசிஸ் மாதிரியான இன்னும் சில முறைகளை பயன்படுத்தியும் வயதை கண்டுபிடிப்பாங்க. எப்போ இப்படி கிடைச்சிருக்க இந்த இறந்த உடல்ல மற்ற எவிடன்சஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகுதோ அப்பதான் மண்டை ஓட்டை வச்சு கண்டுபிடிக்கிற அந்த முறையை நோக்கியே போவாங்க. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரானியல் சூச்சர்ஸ் முறையும் சரி, ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் முறையும் சரி அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது இல்லை. அதை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாயின்ஸ் எல்லா நபர்களுக்கும் ஒரே மாதிரி ஃபியூஸ் ஆகிறது இல்லை, நபருக்கு நபர் மாறுபடும். அதுலயும் குறிப்பா இந்த கிரானியல் சூச்சர்ஸோட நம்பகத்தன்மை ரொம்பவே குறைவா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையில ஏற்படுற சில விஷயங்களால அந்த கிரானியல் சூச்சர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உதாரணமா தலையில ஏற்படக்கூடிய பிராக்சர்ஸ், அப்புறம் சில மெடிக்கல் கண்டிஷனாலையும் இது மாறுபட்டிருக்கலாம். அதே மாதிரி இது ஒரு மனிதனோட ஆரம்ப கால வயது காட்டத்துல கொஞ்சம் வளர்ச்சி ஆக ஆரம்பிச்சு ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா குறிப்பா ஒரு 25 30 வயசுக்கு அப்புறம்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால அந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு, எங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு வயதை கணிக்கிறது உதவுது. வயதானவர்களுக்கு வயதை கணிக்கிறதுல இது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான். இந்த கிரானியல் சூச்சர்ஸ் வயது ஆக ஆக ஒன்னா நெருங்கி சேர்ந்து அந்த தையல் மாதிரியான அந்த அமைப்புகள் சில நேரங்கள்ல அழிந்து தெரியாம புலப்படாம போயிடலாம் அப்படின்றதுனாலையும் வயதானவர்களை விட யங்கானவங்களுக்கு இது கொஞ்சம் உதவுது. ஆனாலும் கிரானியல் சூச்சர்ஸோட ஒப்பிடும்போது ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் சின்க்ரோடோசிஸ் ஓரளவுக்கு துல்லியமான வயதை கணிக்கிறதுக்கு உதவுது. இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, இதை மட்டுமே வச்சு ஒரு நபரோட வயதை முடிவு பண்ணக்கூடாது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல. இதோட சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பல்லோட தேய்மானம், வளர்ச்சி, இந்த மாதிரி மற்ற முறைகளையும் வயதை கணிச்சு அதை இதோட ஒப்பிட்டு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த காணொலி விஷயத்துக்கு வருவோம். இந்த காணொலியில இவங்க கிரானியல் சூச்சர்ஸை தான் தலையெழுத்துன்னு சொல்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி இந்த கிரானியல் சூச்சர்ஸை பத்தி ஒரு மனிதனோட வயதை கணிக்கலாம் அப்படின்னாலும், ஓரளவுக்கு கணிக்கலானாலும் இவங்க சொல்றதோட அர்த்தமே வேற. இந்த இணைவுகள் எப்படி இருக்குன்றத வச்சு ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் வாழுவான் அப்படின்றத சொல்ல முடியும்ன்ற மாதிரியான அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க. அதாவது அதை தலையெழுத்துன்னு சொல்றாங்க கிரானியல் சூச்சர்ஸை. அந்த தலையெழுத்து தான் ஒரு மனிதனோட ஆயுட்காலம் என்னன்றதையே நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மை இல்ல. இந்த கிரானியல் சூச்சர்ஸை வச்சு ஒரு மனுஷனோட வயசு இத்தனை வயசு வரைக்கும் அவன் வாழ்வான்னு சொல்ல முடியாது. அவன் இறக்கும் போது அவன் எத்தனை வயசுல இறந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால மனுஷனுக்கு தலையெழுத்து ஒன்றுலாம் கிடையாது. அது சும்மா ஒரு எலும்புகளோட இணைவு மட்டும்தான். அந்த எலும்புகளோட இணைவை வச்சு ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்வான்றதெல்லாம் சொல்லவும் முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்ந்தான்றதை வச்சுதான் அந்த எலும்புகள் அதுக்கு மேலே இணையுமா இணையாதான்றதே முடிவு பண்ணப்படும். அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கான், அந்த மனுஷனோட ஆயுள் என்னன்றதை வச்சுதான் அந்த எலும்பு இணைவுகளோட ஆயுளே முடிவு பண்ணப்படுது. ஏன்னா அவன் இறந்துட்டா அதுக்கப்புறம் வளர முடியாது இல்ல. அடுத்த காணொலியில சந்திப்போம். நான் ஹரிஹரன்.